இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர்னி அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு 1000 கோழி, நாட்டுக்கோழிய வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து சில விஷயங்கள் கோழிய வந்து எந்த மாதிரிலாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா வணக்கம்ண்ணே. உங்க ஊர் வணக்கம். சொல்லிருங்க, உங்க அட்ரஸ் சொல்லிருங்க. வணக்கம். நம்ம பேரு மகேஷ். நம்ம ஃபார்ம் பேர் வந்து தீரன் நாட்டுக்கோழி பண்ணை. சரிண்ணே. இது தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர்ங்கிற இடத்துல இருக்கு. இது தூத்துக்குடியில இருந்து வரும்போது பாகை குளத்துக்கு அடுத்ததும், திருநெல்வேலியில இருந்து வந்தீங்கன்னா தெய்வச்செல்வத்துக்கு அடுத்ததும் இருக்கு. கோழி பத்தி சொல்லுங்க. எத்தனை கோழி வச்சிருக்கீங்க? ஆனா இப்ப நம்ம வளர்க்கறது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியிலே சோனாலின்ற ரகம். இது வந்து தனிக்க முட்டைக்கு கறிக்கு உற்பத்திக்காக பண்றது. இந்த கோழி வந்து அடகாக்காது. இது ஒரு கலப்பின நாட்டுக்கோழி. ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது, கலப்பின நாட்டுக்கோழி. சரி. ஒரிஜினல் நாட்டுக்கோழி அடகாகும், இது அடகாக்காது. இதோட முட்டைகளை நம்ம இன்குபேட்டர்ல எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம இப்ப பண்றது ஃபுல்லாமே முட்டைக்காகவும் கறிக்காகவும் பண்றதுனால நம்ம சேவல் போடாம வெறும் முட்டைகள் மட்டும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் பண்ணையில் எத்தனை கோழி வச்சிருக்கு? ஆனா இந்த செட்ல ஒரு 300 கோழி இருக்குது. அந்த செட்ல ஒரு 500 கோழி இருக்குது. இப்போ 200 குஞ்சு இருந்துச்சு, அது சேல்ஸ் ஆயிருச்சு. இப்ப நாளை கழிச்சு குஞ்சு வாங்குது. சரி. மொத்தம் ஹோல்சேல்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க? அந்த மாதிரி ஹோல்சேல், ரீட்டைல், கறி கடைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ஹோல்சேல் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 300 500 எடுக்கிறவங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு, நம்மகிட்ட மொத்தமா ஒரு நாள் குஞ்சு, ஒரு மாசம் குஞ்சு, பெரிய கோழி, இந்த 3மே கிடைக்கும். முட்டைகள் வந்து இப்போதைக்கு நமக்கு ரெகுலரா கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அதனால முட்டைகள் இப்போதைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ரெகுலரா கொடுக்குற ஆளுக்கு போய்கிட்டு இருக்கு. அது நம்பர் கனெக்ட் பண்ணி கேட்டாலும் அடுத்து சில்லற முட்டை 10 முட்டை வேணும், 20 முட்டை வேணும் கேட்கறவங்களுக்கு கொடுத்துடலாம். மொத்தமா வியாபாரத்துக்கு 100 200 கேட்கறவங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ரெகுலரா கொடுக்கணும், கண்டிப்பா ரெகுலரா கொடுக்கணும், கொடுத்தாகணும். போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட பாத்தீங்கன்னா சோனாலி வந்து ஒரு நாள் குஞ்சு, ஒரு மாசம் குஞ்சு, பெரிய கோழிகள் கிடைக்கும். ஒரு நாள் குஞ்சு ரேட் வந்து 35 ரூபாய்க்கு உள்ள. அது ஒரு நாளைக்கு நாள் ரேட் மாறும். அதிகபட்ச விலை 35. அதிகமா குவான்டிட்டி எடுக்க அதுக்கேற்றாப்புல விலை குறையும். இப்போ ஒரு 500 குஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 32 31 கூட கொடுத்துடலாம். 1000 2000 அப்படி இருக்கிற மாதிரினா 30 ரூபாய்க்கு கூட கொடுத்துடலாம். நம்மகிட்ட என்னன்னா ஃபுல்லாமே ஃபீமேல் சிக்கு செக்ரிகேஷன் பண்ணி தனியா வந்துகிட்டு இருக்கு. 90% ஃபீமேல். டே ஓல்டு எடுத்தீங்க அப்படின்னா 90% ஃபீமேல் வந்துடும். ஒரு 10% மேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த் ஓல்டு வந்து தனியாவே ஃபீமேல் மட்டும் பிரிச்சு கொடுத்துடலாம். நீ 500 குஞ்சு 1000 குஞ்சு 2000 குஞ்சு கேட்டாலும் ஃபீமேல் மட்டுமே பிரிச்சு கொடுத்துடலாம். பெரிய கோழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாளைக்கு மேற்பட்ட கோழி, அதாவது ஒரு 850 கிராம் அந்த சைஸ்ல இருந்து 850 900 1 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்கும். அது நம்ம எடை போட்டும் கொடுத்துக்கலாம். அதாவது ரீட்டைலுக்கு வந்து கிலோ 350 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோல்சேல் இப்போ மொத்தமாக ஒரு 200 கிலோ எடுக்காங்க, 300 கிலோ எடுக்காங்கன்னா ஒரு 320, சில சமயம் 300 ரூபாய்க்கு கூட நமக்கு வர்றதை பொறுத்து 300 ரூபாய்க்கு கூட கொடுத்துக்கலாம். முட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைலுக்கு 15 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரிகளுக்கு 12 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு முட்டை கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிறதுனால முட்டை கொடுக்க முடியாம இருக்கு. இது போக நம்மகிட்ட சோனாலி, அசில் கிராஸ் பெருவடை ரெண்டும் கிடைக்கும். சிறுவடை தனியாக வேற ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் டே ஓல்டு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே முன்னாடி புக்கிங், ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கிங் சொல்லணும். சொன்னாதான் நம்ம அதுக்கு ஏற்றாப்புல பிரிச்சு கொடுக்க முடியும். கோழிகளுக்கு வந்து தீவனம் என்ன தீவனம் நீங்க கொடுக்குறீங்க? அது எப்படி? ஆனா இப்போதைக்கு நம்ம கொடுக்கறது வந்து கம்பெனி ஃபீடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. இந்த கம்பெனி தீவனத்துல தான் எல்லா சத்துக்களுமே கலந்துருக்கும். நம்ம தனியா கொடுத்தோம் அப்படின்னா மக்காச்சோளத்துல ஒரு சத்து இருக்கும், கம்புல ஒரு சத்து இருக்கும். சரி. அதனால இது கம்பெனி ஃபீடுங்கும் போது எல்லா சத்துமே நமக்கு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால கோழிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ தீவனங்கள் வந்து நீங்க கம்பெனில இருந்தே கொடுத்துருவாங்கண்ணா? அதுக்கு இல்லண்ணா, நம்ம வெளியே வாங்கிக்கிறோம். வெளியே வாங்கி இந்த மாதிரி கோழி தீவனம் சொல்லியே வெளியே வாங்கி. கோழி தீவனம் வெளியே கிடைக்கும். குஞ்சுகளுக்கு குஞ்சு தீவனம். சரி. வெடை கோழிகளுக்கு குஞ்சுக்கு வந்து ஸ்டார்டர். சரிண்ணே. வெடை கோழிகளுக்கு வந்து இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது முட்டைக்கு வராத கோழி. ஆமா, அதனால இதுக்கு வந்து நம்ம குரோயருங்கிறத போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி. இப்போ இதெல்லாம் எத்தனை மாசம் கோழி அதெல்லாம்? இது குரோயரு, அதாவது வெடை கோழிகள் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது வெடை கோழிகள். ஆமா. இதுக்கு அடுத்து உள்ளது வந்து லேயரு. சரிண்ணே. அது முட்டை கோழிகளுக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கும். முட்டை கோழி சாப்பிடுற மாதிரி. இதெல்லாம் எத்தனை மாசம் கோழினா இதெல்லாம்? ஆனா இது கரெக்டா ஒரு 120 நாள் கிட்ட நெருங்கி வருதுண்ணே. 110 to 120 நாள். இப்போ எத்தனை கிலோ ஒரு இதெல்லாம் வெடக்கோழி மாதிரி இதெல்லாம் எத்தனை கிலோ இருக்கும்? இது நம்ம அந்த அதாவது நல்ல சாப்பிடுற கோழிகள் வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். சரிண்ணா. கொஞ்சம் பயந்த கோழிகள் சின்ன சைஸ்ல இருக்கும். பெரிய சைஸ்ல உள்ள கோழிலாம் ஒரு 1 கிலோ 250 கிராம் வரைக்கும் இருக்கும். அது 120 நாள்ல வந்து 1 கிலோ வந்துடும். நம்ம தீவனங்கள் போட இந்த கம்பெனி ஃபீடு போட்டோம் அப்படின்னா வந்துடும். சரி. நம்ம மேய்ச்சல்லையும் விட்டு கம்பெனி ஃபீட்லயும் போடுறோம். சரிண்ணா. இப்ப நீங்க இப்ப வந்து காலைல வந்து பனி அடிக்கிறதுனால கொஞ்சம் கோழி திறந்து விடாம இருக்கீங்க. ஆமா, இப்ப நம்ம திறந்து விடாம இருக்கோம். ஏன்னா ஒரு 11:30 12 மணிக்கு மேலதான் இந்த சீசன்ல திறந்து விடணும். இந்த மார்ச் லாஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாமே காலைல ஒரு 6 மணிக்கு அப்புறம் 6:30 மணிக்கு அப்புறம் பனி காலத்துல வந்து திறந்து விடக்கூடாது. ஆமா, பனி காலத்துல இருந்தா சளி இருக்கும். இப்பயே பாத்தீங்கன்னா லேசா அங்கங்க லைட்டா சளி சத்தம் கேட்கும். சரி. மருந்துகள் வச்சுக்கிட்டு இருக்கனால நமக்கு பெரிய அளவுல அது பாதிப்பு இருக்காது.
இப்ப நீங்க பனி காலம் முடிஞ்சதுன்னா காலையில திறந்து விட்டுருவீங்க. இப்ப ஆமா பனிக்காலம் இருக்கிறதுனால ஒரு 10, 11 மணிக்கு, 12 இப்ப 11 மணி நம்ம வேலையை பொறுத்து ஒரு 12 மணிக்கு திறந்து விடுவோம். சரிண்ணே. ஒரு சில நேரத்துல முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 1:30 மணி வரைக்கும் நல்ல முட்டை விடும். 1:30 மணிக்கு அப்புறம் வந்து ஒரு 20% தான் முட்டை விடும். சரிண்ணே. அந்த 1:30 மணி வரைக்கும் அந்த 80% முட்டையை எடுத்துட்டு கோழியை வெளியே திறந்து விட்டுரும். அதுக்கப்புறம் விடுற முட்டைகள் தனியா விட்டுக்கிட்டு. சரி சரி சரி. இப்ப என்ன காலியா இருக்குதுன்னா? ஆனா இது வந்து அடுத்த செட்டு குஞ்சு வர்றதுன்னா இப்பதான் அந்த செட்ல உள்ள குஞ்சுகள் போச்சு. சரி. அதனால கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த செட்ல அடுத்து இன்னும் குஞ்சு விடணும். மேய்ச்சல் இதுலதான் மேய்ச்சல் கொடுக்குறது. இதெல்லாம் ஃபுல்லாமே மேய்ச்சல் விடணும். ஒரு 2 ஏக்கர் இருக்கு. சரி. அது ஃபுல்லாமே கோழிக்கு அகத்தி, முருங்கை அந்த மாதிரி இது போட்டிருக்கோம். கோழி மேய்ச்சல தான் இருக்கும். சரி சரி. சொட்டு நீர் போட்டிருக்கனால கொஞ்சம் பச்சை இருக்கும். பசுந்தீவனங்கள் சாப்பிட்டுக்கிட்டு. இந்த கோழிகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு சில ஒரு இதெல்லாம் வளர்க்குறாங்களா? அது அதை பத்தி எது எப்படின்னாரு? ஆனா மேய்ச்சலுக்கு விடும்போது நம்ம தீவனங்கள் செலவு குறையும். இப்ப மேய்ச்சலுக்கு விட்டோம்னா அதுல ஒரு 20% தீவனம் அது எடுத்துக்கிடும். சரி. ஒரு கோழி ஆவரேஜா ஒரு நாளைக்கு 80-90 கிராம் சாப்பிடும். அதுல நம்ம மேய்ச்சல விட்டோம்னா ஒரு 15-20 கிராம் தீவனத்தை அது எடுத்துக்கிடும். அதாவது இப்ப இந்த 2 ஏக்கருக்கு ஒரு 100 கோழி இருந்ததுன்னா நம்ம 40% தீவனம் போட்டா போதும். மீதி ஒரு 60% தீவனம் எடுத்துக்கணும். நம்மகிட்ட இடம் வந்து 2 ஏக்கருக்கு 1000 கோழி இருக்கிறதுனால போதுமான தீவனங்கள் அதுக்கு வெளியே கிடைக்காது. இப்ப இதுல ஆடு, மாடு, சாணி, குப்பை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு கிடைக்கும். நம்ம கோழி மட்டும் பாக்குறதுனால அதுல இருக்கிற சும்மா பச்சைகள் தின்னுக்கிறோம், இருக்கிற கல்லு மண்ணை கொத்தி தின்னுக்கிறோம். தென்னை மரத்துக்கு கீழே உள்ள ஈரம் இருக்கிறனால அதுல உள்ள புழு பூச்சிகள் இந்த மாதிரி கொத்தி சாப்பிடலாம். போதுமான அளவுக்கு அதுக்கு இறை இருக்காது. அதனால நம்ம இறைகள் போடுறோம். இப்ப இறைகளுமே 2 விதமா போடலாம். ஒண்ணு மேய்ச்சல விட்டு நம்ம கிராமத்துல வளர்க்குற மாதிரி அரிசி, கம்பு, மக்காச்சோளம் போடலாம். ஆனா அப்படி போடும்போது நம்ம கமர்ஷியலா ஜெயிக்க முடியாது. குஞ்சு வெயிட் அதிகமா வரும், வெயிட் கம்மியா வரும். இப்ப நம்ம கம்பெனி ஃபுட் போடுறதுனால மேட்ச்ல இருந்துட்டு அந்த கம்பெனி ஃபுட் சாப்பிட்றதுனால வெயிட் ஆவரேஜா கரெக்டா நமக்கு அந்த டைமுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பண்ணையில அதுவும் நம்ம குஞ்சு போட்டிருக்கோம். குஞ்சு இப்ப அடுத்து வரப்போது செவ்வாய்க்கிழமை குஞ்சு கொண்டு வர போறோம். அதை கிளீன் பண்ணி இப்ப குஞ்சு விடுறதுக்கு தயாரா இருக்கு. இப்ப நீங்க இன்குபேட்டர்லயும் ரெடி பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? ஆனா இப்ப இன்குபேட்டர் நம்மகிட்ட இருக்குன்னு. ஆனா நம்மகிட்ட இன்குபேட்டர்ல பண்றதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா சேவல் நிறைய வருது. சரி. இப்ப ஒரு கஸ்டமர் ஒரு 300 குஞ்சு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம 300 பொறிக்க வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுல வர்றதுல ஒரு 100-150 சேவல் வந்துருது. 100-150 தான் பெட்டக்கோழி வருது. நம்ம தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெட்டக்கோழிகள் தான் விரும்பி சாப்பிடுதாங்க. அதனால சேவல்கள் விற்பனை ஆக மாட்டேங்குது. வாங்குறவங்க நம்மளால சேவல் குஞ்சு நம்மளால பிரிக்க முடியல. இப்ப நம்ம வெளியே இருந்து வாங்குறதுனால அங்க தனியா ஆள் போட்டு சேவல் பட்டின்னு தனியாவே பிரிச்சுக்க. இப்ப ஒரு சிலர் எல்லாம் வளர்க்கறதுக்கு 100 சேவல் கேட்பாங்க. அப்படின்னா 100 சேவல் குஞ்சா கொடுத்துடலாம். இல்ல பெட்டக்கோழியா கேட்கறவங்களுக்கு பெட்டக்கோழியாமே ஃபுல்லா பிரிச்சு கொடுத்துடலாம். ஆமா, இது நாளை கழிச்சு குஞ்சு வருது. ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல சுத்தம் பண்ணி பெருக்கிட்டு ஃபார்மாலின்ங்கிற மருந்து அடிப்போம். அடிச்சு முடிச்சுட்டு கீழே இதுல இருக்கிற ஒண்ணு இது வைரஸ், கிருமி சாவறதுக்கு ஃபுல்லா ப்ளீச்சிங் பவுடரும் சுண்ணாம்பும் போட்டு கலந்து தெளிச்சு விட்டு ஒரு பெருக்கி வச்சிருக்கோம். இது இற தண்ணி டப்பா எல்லாமே கழுவி அதுக்கு உண்டான ஆமா அதுல உண்டான கெமிக்கல் எல்லாம் போட்டு டப்பாவையும் வாஷ் பண்ணணும். ஒரு பேட்ச் போகுதுன்னா எப்படி பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இப்ப ஃபீடர் வந்து நம்ம தரையில வைக்க போறதுல கெட்டி தொங்க விட்டுருவோம். அதனால தண்ணி தீவன டப்பா பெரும்பாலும் நமக்கு அழுக்காகாது. தண்ணி டப்பாங்கும் போது நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 2 முறையாவது மாத்தி கழுவி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம அதுக்கேத்தாப்புல நமக்கு நோய் தாக்கம் இருக்காது. கோழி கழிவுகள் வந்து அது என்ன எதுக்கு போகுது? இது வந்து இப்ப இந்த செட்ல ஒரு 500 கோழி இருந்தது. அந்த 500 கோழியும் காலி பண்ணி வித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா செட்டை கூட்டி இவ்வளவு இது எச்சம் வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஆள் விட்டு எல்லாமே வெளியே எடுத்து போட்டாச்சு. இதை என்ன சொல்லணும், யாருக்கு வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க தான் வந்து நீங்க தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுவேன். நம்ம விவசாயத்துக்கு காட்டுக்கு தேவையான போடுறவங்க ஒரு 2 ஆள் அனுப்பி அவங்க அள்ளி வெளியே போட்டு நாளை வர டிராக்டர் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ விவசாயம் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காட்டுக்கு எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு ஒரு உழவு போட்டு அடிச்சுக்கிடுவாங்க. இது வந்து நமக்கு வந்து வேஸ்ட் கிடையாது. இது வேஸ்ட் கிடையாதுண்ணா. அதாவது இதை விற்கிறவங்க நம்ம சொந்தமா அள்ளி போட்டு கூட ஒரு லோடு இவ்வளவு வித்துக்கலாம். நமக்கு அள்ளி போட்டு நம்ம வேலை பார்க்க முடியாதனால அவங்ககிட்டே சொல்லிடுவேன், நீங்களே வந்து கிளீன் பண்ணி அந்த உரத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அதனால நமக்கு வேலையும் மிச்சமாச்சு. கோழி கழிவுகளும் நீங்க உரமா வந்து வச்சுக்கலாம். நம்ம தென்னை மரத்துக்குமே போடலாம். நம்ம வந்து இப்போதைக்கு தென்னை மரம் வந்து நம்ம வியாபாரத்துக்காக நம்ம வைக்காம நம்ம கோழி நனலுக்காக தான் இப்ப மரங்கள்லாம் வச்சு விட்டுருக்கேன். அதனால தென்னை மரத்துக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணல. சொட்டு நீர் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம கோழிகள் அங்க சுத்தி உட்காரும், கோழி எச்சங்கள் போடும். இதுலயே நம்ம மரம் வளர்ந்துக்கலாம். சரி, போய் அந்த பண்ணையும் பாத்துருமா? சரிண்ணா. இப்ப தார்பா போட்டு எதுக்கு நடத்தி வச்சிருக்கீங்க? சைட்ல மூடி வச்சிருக்கீங்க எதுக்குண்ணா? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பனிக்காலம் வந்து கூலிங் அதிகமா இருக்கும். நமக்கு சைடுல சுத்தி செவரெல்லாம் எடுக்கல, சும்மா சிம்பிளா நம்மளால தார்பாய் போட்டு வச்சிருக்கோம். தார்பாய் நைட்டு அடைச்சு விடுறதுனால கோழிகளுக்கு உள்ள குளிர் காத்து போகாது. இப்ப நம்ம கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கணும். பனி காத்துக்குள்ள போகாது.
பனிக்காத்து உள்ள போறதுனால குளிர் காத்து போகாதனால நம்ம தார்பாய் போட்டு இப்படி மெயின்டைன் பண்ணிருக்கோம். இதை பத்தி சொல்லிருங்க. ஆனா இது வந்து நம்ம முட்டை கோழிகளுக்கான போடுறது. சரி. முட்டை கோழி இது லேயர் கேஜ்னு சொல்லுவாங்க. சரி. லேயர் கேஜ்னு சொல்லுவாங்க. இது நம்ம கோழிகள் வந்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கோழிக்கு ஒரு கேஜுக்கு ஒரு 5 கோழி இருக்கும். இப்போ இந்த செட்டப்ல மொத்தம் ஒரு 500 கோழி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் ஆயிரும். நம்ம தீவனத்துல போட்டுக்கலாம், தண்ணி இதுல அதுவா சொட்டு போட்டு குடிச்சுக்கிறோம். ஆமா, மருந்து கலந்து வைக்கணும். அந்த ப்ளூ கலர் டேங்க்ல நம்ம மருந்து கலந்து வச்சுக்கலாம். ஆமா, முட்டை வந்து விழுறது இந்த மாதிரி வந்து விழுந்துரும். இதுல வந்து விழுந்துரும். அந்த மாதிரி வந்து விழுந்துரும். இது என்ன எதுக்காக போட்டோம் அப்படின்னா, நமக்கு மேய்ச்சல்ல இருந்து வளர்ற கோழிகளுக்கு நம்மளால முட்டைகளை சரியா கலெக்ட் பண்ண முடியல. இப்போ முட்டை விட்டுருக்கு எடுக்க போறதுக்குள்ள ஒண்ணு நம்ம நாயோ இல்ல வெளி நாயோ வந்து முட்டை எடுத்துருது, இல்ல காக்கா இந்த மாதிரி இது வந்துருது. ஒரு சில நேரம் கோழிகளை சண்டை போட்டு உடைச்சிருது. உடைச்ச முட்டையை கொத்தி குடிக்க பழகிருச்சு அப்படின்னா ரெகுலரா முட்டையை உடைச்சு குடிக்க பழகிரும். ஆனா இந்த செட்டப்ல அப்படி இல்லை. அது கரெக்டா அது எதுனால தண்ணியை சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும். முட்டை விழுந்துச்சுன்னா அது வெளியே வந்தா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். முட்டைகள் பெரும்பாலும் டேமேஜ் இருக்காது. இது இப்ப தண்ணி வந்து இது எப்படி என்ன மாதிரி தண்ணி எப்படி குடிக்கிறது? ஆனா தண்ணினா இது கோழிக்கே தெரியும். அதான் நம்ம பழக்கப்படுத்தி வச்சாச்சு. அந்த நிப்பில தொடவும் தண்ணி வரும், இதோடவும் தண்ணி வரும். அது ஆட்டோமேட்டிக்கா குடிச்சு பழகிடும். நாங்க பழன கோழிங்கும் போது ஒரு கோழி குடிக்கும்போது ஒரு கோழி குடிச்சு பழகினாலே அடுத்தடுத்த கோழிகள் மொத்தம் அப்படியே குடிச்சு பழகிடும். இது நம்ம சின்னதுல இருந்து வளர்க்கல. இப்ப ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் பேட்ச் பெரிய கோழியா தான் வாங்கி போட்டிருக்கோம். வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் அப்படியே இது மேட்ச்ல வளர்ந்த கோழி தான். வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் தண்ணி குடிக்க கஷ்டப்பட்டுச்சு. நம்ம டெய்லி உட்காந்து இந்த மாதிரி இப்படி பண்ணணும்னு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து சொல்லி கொடுத்தேன். அப்போ ஒரு கோழி வந்து அதுல எப்பயுமே அந்த நிப்பில் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சொட்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பாத்திருச்சுனாலே கோழி கொத்த ஆரம்பிச்சிடும். அப்படி கொத்தும் போது அதுக்கு தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கோழியை பார்த்து இன்னொரு கோழி அடிக்கடி கொத்திக்கிறோம். அதனால அந்த பிரச்சனைகள் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் தண்ணி குடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல கோழியும் விற்பனைக்கு தான் இருக்குங்க. ஆனா இல்லைன்னா இதுல வந்து நம்ம முட்டை வியாபாரத்துக்காக போட்டிருக்கோம். முட்டை எடுத்து முடிச்சு ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு இந்த கோழியில சேல்ஸ் பண்ணுவோம், கறிக்கடைக்கு சேல்ஸ் பண்ணுவோம். இதுல உள்ள ஃபுல்லாமே மீனா முட்டை கான்செப்டுக்காக முட்டைக்கு மட்டும். அது என்ன 1.5 வருஷம் கழிச்சு மட்டும் என்ன காரணம் அது? ஆனா இப்ப மேட்ச்ல வளர்ற கோழிகள் வந்து நம்ம நல்ல தீவனங்கள் கொடுப்போம். அது மேய்ஞ்சு அலையறனால அதை ஒரு 18 மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொடுக்கறதுதான் தீவனம். நம்ம கம்பெனி ஃபுட் கொடுத்து இது கொடுத்துக்கிட்டு இருக்கனால இது அந்த 12 மாசத்துக்கு அப்புறம் இதோட முட்டை எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். அந்த முட்டை எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு தீவனம் போடுற காசு கட்டுப்படி ஆகாம போகும். அதாவது இப்ப நார்மலா ஒரு 300 முட்டை வருது அப்படின்னா அந்த 12 மாசம் கழிச்சு அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இப்ப 500 கோழிக்கு 300 முட்டைன்ற இடத்துல ஒரு 500 கோழிக்கு 250 முட்டைக்கு கீழே போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம கைப்பிடித்த வரும். கைப்பிடித்தோம்னா நஷ்டம் வராது, நமக்கு லாபம் கம்மியாகும், நம்மளுடைய லாபம் கம்மியாகும். அப்படிங்கும்போது கரெக்டா ஒரு 12 மாசத்துக்கு ஒரு இந்த பேட்சை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முட்டையை பத்தி சொல்லுங்க. முட்டை வந்து என்ன ரேட்ல கொடுத்துருக்கீங்க, மொத்தம் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. முட்டை வந்து இப்ப நமக்கு ரெகுலரா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு என்னால முட்டை ஒரு 4 மாசத்துக்கு கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு செட்டப் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற பிளான்ல இருக்கேன். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா முட்டை வந்து பண்ணைக்கு வர்றவங்க ஒரு 10 முட்டை வீட்டுக்கு தேவை, 5 முட்டை தேவை, 15 முட்டை தேவைங்கிறவங்களுக்கு ஒரு 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே வியாபாரத்துக்கு வாரத்துக்கு எனக்கு ஒரு 500 முட்டை தேவை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 12 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். எப்பயாவது ஒரு வாரத்துக்கு 100 எடுப்போம், 200 எடுப்போம் அப்படின்னு மொத்தமா எடுக்கிறவங்களுக்கு ஒரு 12 ரூபா, 3, 10, 12, 15 இந்த ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முட்டையோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ரேட்டு மாறுபடும். நம்மகிட்ட எல்லாமே இப்படிதான், எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ரேட்டு மாறும். கம்மியா எடுத்தா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க அதிகமா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட் அதுக்கேற்ற குறைச்சிருக்கும். நம்ம அந்த பண்ணையில பார்த்தோம்னா அது வந்து நேச்சுரல் முறையில கோழி வந்து நேச்சுரல் முறையில போயிட்டு இருக்கு. நோய்கள் வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து தாக்காதுன்னு சொல்லலாம். இது வந்து நீங்க அடைச்சு வச்சு இந்த மாதிரி முட்டைக்கு மட்டும் வச்சிருக்கீங்க. ஆனா இதுல வந்து நோய் சில ஆனா அப்படி கிடையாதுன்னா, கோழியை பொறுத்த வரைக்கும் எல்லா கோழிகளுக்குமே நோய் வரும். நம்ம என்னதான் தடுப்பூசி போட்டிருந்தாலுமே அந்த கோழிக்கு வெள்ளை கழிச்சலுங்கிறது வரதான் செய்யும். இப்ப ஆர்டிபி போட்டா வெள்ளை கழிச்சல் வராதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, ஆர்டிபி போட்டாலும் வெள்ளை கழிச்சல் வரும். ஆனா அந்த வந்த கோழியை மட்டும்தான் அது பாதிக்குமே தவிர நோய் வந்து பரவாது. அந்த நோய் பரவாம இருக்கிறதுக்கு நம்ம தடுப்பூசிங்கிறது போடுறது. இப்ப இதுல நம்ம பெரும்பாலும் அதிகமா பாதிக்கப்படுறது என்னன்னா சளியில பாதிக்கப்படும். சளிங்கும் போது வந்து நம்ம மேட்ச்ல உள்ள கோழி இப்ப அந்த செட்ல சொன்ன லைட்டா சளி இருக்கு, ஆனா அது வந்து எந்த கோழியில சளி இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனா இதுல நம்ம டெய்லியும் காலையில ஒரு ரவுண்டு, சாயங்காலம் ஒரு ரவுண்டு, ஒரு கேஜ் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தோம்னாலே எந்த கோழி லைட்டா டல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம். அந்த கோழியை நம்ம உடனே மெடிசன் கொடுத்து உடனே ரெக்கவர் பண்ணிக்கலாம். வெளியில இருக்கிறதோட இதுல வந்து இறப்பு கம்மியா இருக்கும். ஆனா இதுலயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுலயும் என்ன அப்படின்னா, கோழி நம்ம கொடுக்குற தீவனங்கள் திங்கிறனால கோழி கொஞ்சம் வெயிட் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். கோழியோட நகங்கள் பெருசாக ஆரம்பிச்சிடும். அதனால மக்கள் வந்து இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு வாங்காமட்டு யோசிப்பாங்க. நம்ம வந்து மொத்தமா கறிக்கடைகளுக்கு கொடுக்கறதுனால நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. நம்ம முட்டையை எடுத்து அப்படியே கறிக்கடைக்கு சேல்ஸ் பண்ணிடுறோம். முட்டை விட்டுட்டு இருக்குங்க. இப்பதான் முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த முட்டையோட சைஸ் எப்படி, இந்த மாதிரி என்ன அது சைஸ் காமிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வந்து கோழி முதல் டைம் இப்பதான் முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு.
அதனால இந்த இதெல்லாம் முட்டை விடும்போது இவ்வளவு சின்னதா வரும். அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் சைஸ்க்கு வரும். வயசு ஆக ஆக இதோட கொஞ்சம் பெருசாகும். நமக்கு அந்த பெரிய ஸ்டேஜ்ல தான் முட்டை எல்லாமே விரும்பி வாங்குவாங்க. இப்ப இந்த சின்ன முட்டை, இந்த ரொம்ப சின்ன முட்டையெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க வச்சிருவோம். அது போக மிச்சம் இந்த சைஸ்ல வர்றது வந்து இப்போ ஒரு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்பயுமே அந்த ரேட்டு கிடைக்காது. கொஞ்சம் ஒரு மாசம் சைஸ் நம்ம கரெக்டா வர ஆரம்பிக்கவும் நமக்கு பழையபடி அந்த ரேட்டு 12 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி மறுபடியும் உங்க ஊரோட அட்ரஸையும் சொல்லிருங்க, அப்படி உங்க நம்பரையும் சொல்லிருங்க. ஆனா தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி. பண்ண பேர் வந்து தீரன் நாட்டுக்கோழி பண்ணை. என் பேர் மகேஷ். நம்ம ஃபோன் நம்பர் வந்து 82 48 56 34 49. மறுபடியும் சொல்றேன், கான்டாக்ட் பண்றது காலையில 8 மணிக்கு மேல இல்ல 7 மணிக்கு மேல கூட, சாயங்காலம் ஒரு 6 to 7 வரைக்கும் கூட பண்ணுங்க. 7 மணிக்கு மேல பண்ணும்போது நமக்கு பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிடாதீங்க. நீங்க மத்த எந்த டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி, இல்ல டைப்பிங் மெசேஜ் போட்டாலும் சரி, உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் 24 hours உங்களுக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஃபோன் கால் மட்டும் என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. நீங்க பகல்ல நான் ஃப்ரீயா இருக்க டைம் அடிச்சிட்டீங்க அப்படின்னா பேசிக்கலாம். ஏன்னா அது போக சைட்ல ஆட்டோ இருக்கு, நமக்கு தீவனம் எடுக்க போறது, கோழி டெலிவரி கொடுக்க போறது, குஞ்சு டெலிவரி கொடுக்க போறதுன்னு வேலைகள் நிறைய இருக்கும். அதனால அதிக அளவு நம்ம ரொம்ப நேரம் ஃபோன் பேசி டவுட்டை கிளியர் பண்ற அளவுக்கு ஃபோன் பேச முடியாது. மற்றபடி உங்களுக்கு எதனால வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, நான் ஃப்ரீயா இருக்க டைம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா பண்ணிடுவேன். கண்டிப்பான முறையில் ரிப்ளை பண்ணிடுவேன். தீவனம் இது வந்து கம்பெனி தீவனம் தானே? ஆமா, கம்பெனி தீவனம் தானே. இது கம்பெனி தீவனம் கொடுத்தாதான் சரியான சத்துக்கள் இருக்கும், நமக்கு முட்டையும் கரெக்டான லெவல்ல கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இது ஒரு கோழிக்கு 80 கிராம் 85 கிராம் கனெக்ட் பண்ணி காலையில ஒரு டைமும் சாயங்காலம் ஒரு டைமும் ஃபில் பண்ணிடுவோம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸி. நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். ஒரு எமர்ஜென்சி 1 நாள் 2 நாள் நம்ம வெளியே போறோம்னாலும் மொத்தமா நம்ம இறைய ஃபில் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். கோழிகள் கரெக்டாக அது தேவைக்கு சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நம்ம மேட்சில் உள்ள கோழிகளுக்கு அந்த மாதிரி ஃபில் பண்ண முடியாது. இறை வச்சாலுமே அது காலி பண்ணிடும், கீழே கொட்டி அந்த மாதிரி காலி பண்ணிடும்.